நான்வெஜ் ஸ்டைலு சிம்பிளான சோயா பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்து தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பேனில் 1 மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அதை வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஒரு பே லீஃப் போட்டு 2 கட் பண்ண ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி வந்து புதினா கொத்தமல்லி இதை போட்டு வதக்கிடணும். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போ பிழிஞ்சு வச்ச சோயா சங்க்ஸ் எடுத்து இப்போ நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இப்போ அரைச்சி வச்ச பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வதக்கின பிறகு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு அதில் தண்ணி வந்து சுண்டி வரும். அது கொதி வந்து தண்ணி வந்து நல்லா சுண்டி வரும். அதை பெரட்டி பெரட்டி விடணும். இவ்வளோ ட்ரை ஆன பிறகு சோயா பெப்பர் மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இந்த மாதிரி சைட் டிஷ் எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்லாம். நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.